இந்த வணக்கம், நான் உங்க அடைக்கின்றேன். பாருங்க, நம்ம திமுக பேர் போன கட்சி யாரு? கொலை, கொள்ளை, கற்பழிப்புல பேர் போன கட்சி. நல்லா தெளிவா புரிஞ்சுக்கணும். பேர் போன கட்சின்னு புரிஞ்சுக்காதீங்க. நல்ல விஷயம். இவங்க வேணும்னு சொல்லிட்டு உட்கார வைக்கல. வேற மாற்று கட்சி இல்லாம வேற யாருமே இல்லாம நானும் ஓட்டு போட்டிருக்கேன். இனிமேல் சத்தியமா பொதுமக்கள் யாருமே எனக்கு தெரிஞ்சு முக்காவாசி பேர் போட மாட்டாங்க. முக்காவாசி பேர், கால்வாசி பேர் யாருன்னா இந்த தொண்டர்கள் 200 குவார்டருக்கும் இதுக்கெல்லாம் தெரிஞ்சு அதுக்கும் போட மாட்டாங்கல்ல, போட மாட்டாங்க. இன்னொன்னு என்ன, அவங்க கறி எடுத்துருவாங்க திமுக காரனா. அதுக்கு இவங்களை அறுத்தா பரவாயில்ல, குடும்பத்தையே அறுத்துருவாங்கன்னு சொல்லிட்டு அவங்க தொண்டர்கள் மட்டுமே போடுவாங்க பயந்து. தொண்டர்கள் குடும்பமும் போட மாட்டாங்க, எழுதி வச்சுக்கோங்க. அதே மாதிரி இந்த கூட்டத்துல வர கூட்டம் எப்பேற்பட்ட கூட்டம். உங்க கூட்டத்துல சேர் போடுறதா, இந்த பந்தல் போடுறவங்க கூட உட்காந்து சீட்டாடிட்டு இருக்காங்க. உங்க கூட்டத்தை பத்தி எங்களுக்கு தெரியாது. இப்ப பாருங்க, உள்ளூர்ல இல்ல, உள்ளூர்ல ஒண்ணு பாட்சா அவங்களுக்கு பழிக்காது. அதே மாதிரி பாருங்க, இப்ப டிவிக்கு போயிருக்காரு மலேசியாவுக்கு. எங்கன்னு தெரியுமா? மலேசியால நம்ம தமிழ்நாட்டுல பிளஸ் கேரளா, ஆந்திரா, கர்நாடகால இருந்து படையெடுத்து போயிருக்காங்க. அந்த ஸ்டேடியம் வாடகை எடுத்து இசை வெளியீட்டுலா டிவிக்கு கட்சி கொடியில, கட்சி கூட்டத்துல லாஸ்ட் ஜனநாயகத்துக்கு உடனே சொல்லிடுவாங்க. லாஸ்ட் படம் கூடுவாங்க, உடனே அவங்க திருப்பிட்டாங்க. யாரே நம்ம ஜனநாயகத்துக்கு ஆப்போசிட்டா பராசக்தி வருது. பராசக்தி எடுத்து வெளியே ரிலீஸ் பண்ற யாரு? நம்ம டிஎம்கே கட்சியோட கம்பெனி. எங்க டிஎம்கே கம்பெனி வெளியிடுறாங்கல்ல, அந்த கம்பெனி வெளியிடுறா பராசக்தி திருட்டு கதையா. இப்ப இவங்களுக்கு வச்ச அப்ப பல நாள்ல அப்பயே உடனுக்கு பூமராங் மாதிரி வெளியேறும். தான் செஞ்ச தப்புக்கு அந்த இடத்த தண்டனை அனுபவிச்சானோம். என்ன, இவன் வெளியிடுறான் திருட்டு கதையா பராசக்தி அப்படின்னு சொல்லி கேஸ் போட்டிருக்காங்க. இது ரிலீஸ் ஆகுறது பிரச்சனை. பிளஸ் அது மட்டும் இல்லாம சென்சார் கட்ல பல வீடியோ பல இடத்துல கட் பண்ண சொல்லியிருக்காங்க. அட்வொகேட்டுங்களா அதை போய் திருத்துங்க. உடனே ஜனநாயகத்துக்கு ஆப்போசிட்டா நாங்க தடை செய்வோம் அப்படின்னு சொல்லி தடை செய்யாத மாதிரி நாங்க பராசக்திய பல தேட்டர்ல ஃபர்ஸ்ட் ஒரு தேட்டர் வெளில பாருங்க. இது ஆக்சுவலி நம்ம ரிச்சுவல் வாரிஸ் முடிச்சுட்டா நம்ம கதை அப்படின்னு சொல்லி சிவகார்த்திகேயன் புலம்புற மாதிரி டியூட்டு யாரு? நம்ம துணை சிஎம் நம்ம உதயநிதி பண்ற வேலைங்கள்ல முடிச்சு விட்டாங்க. வேலைய கதையை முடிச்சு விட்டா அப்படின்னு சொல்ற மாதிரி யார் சிவகார்த்திகேயன் புலம்புற மாதிரி ஒரு போட்டோ எடுத்து போட்டுனாங்க. தெக்க தெளிவா கிரியேட் பண்றாங்க. யாரு? தெக்க தெளிவா கிரியேட் பண்றாங்க. இந்தியா மட்டுமே கிரியேட் பண்ற ரிச்சுவல் வாரியர்ஸ்க்கு ஒரு ஆச்சாம். ஏன்னா எங்க இருந்து வீடியோ கண்டுபிடிப்பு தெரியல. வீடியோ கிடைக்கலன்னா கிரியேட் பண்றாங்க உண்மைய. உடனே தெளிவா சொல்லுவாரு, பொய் வர்றீங்களை பரப்பாளிகளை சொல்லிடுவான் திமுக தலைவர். நான் அவனே உடனே பேசக்கூடாது. ஏன்னா அந்த இடத்துல இருக்கேன். கருப்பு கோட்டை கொஞ்சமாச்சும் மரியாதை பேசலாம், கெட்ட வார்த்தை பேசல. இவங்களாம் ஒரு 3-4 வீடியோ நம்ம இப்போ ரீசெண்டா ஒரு 3-4 வீடியோ போட்டிருக்க. வட்ட செல்வாங்கலாம் கேவலமா பேசுறாங்க, கெட்ட வார்த்தையில. பொதுமக்கள் பாக்குறாங்க, சின்ன சின்ன பசங்க பாக்குறாங்க, பெண்மணிகள் பாக்குறாங்க. வெக்கம் கட்டுமா அப்படிதானா பேசுறேன் அப்படின்னு பேசுறா திமுக காரனுக்குலாம் ஒரு புத்திமதி. இந்த வாட்டி கொளத்தூர் தொகுதி, கேப்பாக்கம் தொகுதி, நம்ம தொல் திருமாவளவன் 3 பேரும் இப்ப இருக்க கரண்ட் எம்எல்ஏ யார? தொல் திருமாவளவன் கேப்பாக்கம் தொகுதி, கொளத்தூர் தொகுதியில இப்ப இருக்க கரண்ட் எம்எல்ஏ எந்த தொழில்னாலும் டெபாசிட் வாங்க மாட்டாங்க, எழுதி வச்சுக்கோங்க, சரிங்களா? அதே மாதிரி இந்த வீடியோ உங்க ஊர்ல லோக்கல்ல டப்பா டான்ஸ் ஆடுது. இவர் மலேசியால போயிட்டு உடனே சொல்லுவானுங்க, இவர் அவர் கட்சியில கூட இல்ல, அது படத்துக்காக சேர்ந்த கூட்டம். தொன்றுகள் வேற, ஃபேன்ஸ் வேற. ஏண்டா கொஞ்சமா தெளிவா பேசுங்களா? நீங்க கட்சியில ஃபேன்ஸ் வந்தாலும் நீங்க திரைத்துறையில நடிச்சவங்க. ஃபேன்ஸு கூட மாட்டாங்க, தொன்றுகள் கூட மாட்டாங்க, காசு கொடுத்தாலும் கூட மாட்டாங்க. ஏண்டா தற்கொலை? அவங்க பாருங்க சம்பிச்சு போச்சா அந்த இடத்துல பின்னாடி ஸ்டேடியத்துக்கு பின்னாடி போற வழியில அதை போட்டோ போட பாருங்க. அவ்வளோ டிராபிக் ஜாமு. 2 கிலோமீட்டர் நடந்தே போயிருக்காங்க அந்த வீடியோ எடுத்தவங்க. உங்களுக்கு எல்லாம் எங்கடா பத்தி இது பிரதிபலிக்குண்டா 2024 தெளிவா புரிஞ்சுக்கோங்க. எக்காந்து கொண்டு பிரான்ஸ் ஓட்டாகாதீங்க. 2024 எலெக்ஷன்ல இதே பிரான்ஸ் ஓட்டாகாத உங்க முகத்திரை கிழிக்கிற மாதிரி கொளத்தூர் தொகுதி, சேப்பாக்கம் தொகுதி இப்ப இருக்க கரண்ட் எம்எல்ஏ டெபாசிட் கூட வாங்க மாட்டாங்க, எழுதி வச்சுக்கோங்க, சரிங்களா? அதே மாதிரி இதோட சேர்த்து தொல் திருமாவளவன் டெபாசிட் கூட வாங்க மாட்டான். ஏன் சொல்றேன்னா, நம்ம கார்த்திகை தெய்வத்தை ஏற்றுறா
நீங்க பட்டா கிடைச்சிருமா, சாப்பாடு கிடைச்சிருமா, வேலை கிடைச்சிருமா, இவரை நம்பி ஓட்டு போட இவங்க சமூகத்தை சார்ந்தவங்களுக்கு ஒரு பப்பு கேட்கல. உங்களுக்கு எல்லாம் ஓட்டு போயிட்டு வேஸ்டாடே. இந்த வாட்டி 2026 மெயின் கட்சியும் கூட்டணி கட்சியும் எப்பேற்பட்ட இடத்துல நின்னாலும் டெபாசிட் வாங்க மாட்டீங்க, எழுதி வச்சுக்கோங்க சரிங்களா. நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்க.